தமிழ்நாட்டோட முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் திருச்சி கிழக்கு வராரு. கடந்த ஒரு மாசமா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இதுவரைக்கும் எந்த அரசு நிகழ்ச்சியிலும் பங்கேற்கல, எதிலுமே கலந்துக்காம திடீர்னு இப்போ நேர இடைத்தேர்தலோட பிரச்சாரத்துக்காக வராரு. ஆனா மக்கள் கரூர்ல அவரு பிரச்சாரம் பண்ணும்போது ஒரு ஸ்டாம்ப் நடந்துச்சு. அப்ப 41 பேர் இறந்தாங்க. அந்த டைம்ல அவரு திரும்பி கூட பார்க்கல. முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமும் இதுவரைக்கும் அந்த மக்களை போய் கரூர்ல கூட நின்று யாரையும் சந்திக்கல. ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவர் செஞ்ச மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம் என்னன்னா அந்த கரூரோட வழக்கு சிபிஐல இருக்குது. அந்த வழக்குல சம்பந்தப்பட்ட 19 அதிகாரிகளை தனித்தனியா பிரிச்சு வேற வேற டிஸ்ட்ரிக்ட் மாத்தி விட்டாங்க இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம். ஏன்னா சிபிஐயோட எப்பொழுதுமே அவங்க விசாரிக்கிற தன்மை இருக்குல்ல, அவங்களோட அந்த சக்சஸ் ரேஷியோ பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி. அதனால இவங்க 19 பேரும் ஒரே இடத்துல இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள அந்த கேட் ஆஃப் கோஆர்டினேஷன் இருக்குல்ல, அதை பிரிக்கிறதுக்கு மெயின்லி தனித்தனி டிஸ்ட்ரிக்டா மாத்தி விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் இவங்க எங்கேயாவது கொஞ்சம் லூப் அவென்யூ கிடைச்சாலும் அந்த கேஸ்ல இருந்து வெளியில வர்றதுக்கு தான் அவங்க 19 வரையும் பிரிச்சாங்க. ஒரு வருஷத்துக்கு நடக்க வேண்டிய குற்றங்கள் எல்லாமே இந்த ஒரு மாசத்துல நடந்திருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணமே கடந்த 5 வருட ஆட்சியில பாத்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் மிக ஸ்ட்ரிக்டான முறையில கண்காணிக்கப்பட்டாங்க. அவங்களோட வேலைகள் அந்த அளவுக்கு கட்டாயப்படுத்தி வேலை செய்யப்பட்டது. அதனாலதான் குற்றங்கள் ரொம்ப கம்மியான முறையில இருந்துச்சு. இப்ப ஒரு வருஷத்துல நடக்க வேண்டிய குற்றங்கள் எல்லாமே ஒரே மாசத்துல நடந்திருக்குன்னா அதுக்கு மூல காரணம் அரசு அதிகாரிகளும் போலீஸ் அதிகாரிகளை டிஸ்ட்ரிக்ட் வாரியா மற்ற போலீஸ் அதிகாரிகளை மாத்தும் பொழுது எல்லாருமே மெத்தன போக்குல அரசு அதிகாரிகளோட சம்மதத்தோட எல்லா தவறுகளும் நடந்திருக்குமான்ற ஒரு பட்சத்துலதான் இன்னைக்கு அரசு அதிகாரிகள் யாருமே திமுகவுக்கு ஓட்டு போடல. எதுக்காக இப்போ இந்த அரசு அதிகாரிகள் மேட்டரு கரூர் வழக்கை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன்னா, நாளைக்கு காலையில அண்ணா திருச்சி கிழக்குல பிரச்சாரம் பண்ணும் பொழுது இவ்வளவு நாளா இந்த ஒரு மாசத்துல நடந்த பாலியல் வன்கொடுமைகள், சின்ன குழந்தைகள் பாதிக்கப்பட்டது, கொலைகள், இத பத்தி எதுவுமே பேச மாட்டார். எப்பயும் போல திமுகவை தவறான முறையில சித்தரிச்சு எல்லாத்துக்கும் இப்பயும் திமுக தான் காரணம்ன்ற ஒரு பிரச்சாரத்தை எடுத்து வைப்பார். அப்போ மறுபடியும் திருச்சி கிழக்கு மக்களே உங்களை தயவு செஞ்சு கேட்டுக்கிறோம், ஏற்கனவே செஞ்ச தப்ப இனிமேலும் செஞ்சிடாதீங்க. இந்த ஆட்சி மிக ஒரு தவறான முறையில வடமாநிலத்தை நோக்கி நடந்துகிட்டு இருக்கு. உங்களோட சிந்தனைகளை பகுத்தறிவு ரீதியா ரசிக மனப்பான்மையை விட்டு வெளியில யோசிச்சு அண்ணன் வர்ற வழியை பார்த்து திருப்பி அப்படியே அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுங்க.